பிரவாக கங்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏதோ ஒரு பழைய மூவி கிளிப் பார்த்துட்ருந்தேன். அதில வந்து "கல்வியா, செல்வமா, வீரமா" அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தோனே, அந்த எனக்கு நெறைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தது. ஸோ, நான் சின்னதா இருக்கும்போது இந்த சிவாஜி கணேசன் நடிச்ச படம் இது. "கல்வியா, செல்வமா, வீரமா" அப்படிங்கிற அந்த மூவி பார்த்தப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு முக்கியமான டிசிஷன் என்னோட லைஃப்ல, ஒரு தீர்மானமான முடிவு நான் அத பார்த்த பிறகு எடுத்தேன்னு கூட சொல்லலாம். ஸோ, எனக்கு அத பத்தின ஃப்ளாஷ்பேக் வந்தது. ஸோ, உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதுதான் இந்த ரெக்கார்டிங். அம் ஸோ, ஜஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்ட் குடுக்கணும் அப்டின்னா, சின்னதா இருக்கும்போது எனக்கு வந்து எப்பயுமே உடல்நல குறைவாவே இருக்கும். அ எப்பயுமே ஐ வில் ஃபால் சிக். அம் உடம்பு சரியில்லாமலே போயிட்டுருக்கும். ரொம்ப ஒரு நோஞ்சான், பூஞ்சானாட்டம் இருப்பேன். அடிக்கடி வந்து போன் ஃப்ராக்சர் ஆகும். ஆ எப்ப பாரு உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்கும். அம் அண்ட் ஜென்ரலா பார்த்தோம்னா, அந்த படத்துல பார்த்தீன்னா, "கல்வியா, செல்வமா, வீரமா" அப்படின்லாம் யோசிக்கும்போது, நம்மளுக்கு அந்த அவ்ளோ ஒரு ரொம்ப அப்படியே வீரமா, ஹெல்த்தியா ஆகணும்லாம் ஆசையா இருக்கும். ஆனா, நம்மளோட பிராக்டிகலா அப்படி பார்த்தா, அந்த மாதிரி ஒண்ணும் பெருசா ஸ்கோப் இருக்கிற மாரி தெரியல. ஆம். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து ஒரு கேர்ள் சைல்டு அதாவது பெண் குழந்தை அப்படிங்கும்போது, ஒரு நம்ம வளர்ந்த கம்யூனிட்டில வந்து எப்பயுமே வந்து ஒரு வரவுன்னா பசங்க தான் வரவு. பெண் குழந்தைகள்னா செலவு அப்படின்னு பார்க்கக்கூடிய அன்பார்ச்சுனேட்லி அந்த மாரி ஒரு சமூகத்த சேர்ந்த இடத்துல தான் அம் நான் இருந்தேன், பிறந்தேன், வளர்ந்தேன். ஆனா, எனக்கு அது எப்பயுமே அது ரொம்ப ஒரு வலி தரக்கூடிய விஷயமா இருக்கும். பெண்கள்னாலே வந்து ஒரு செலவு, எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ், கண்ணோட்டம். எனக்கு அது பயங்கர கோபத்த குடுக்கும். கடுப்பா இருக்கும். அ அப்படி என்ன ஆண்கள் வந்து வரவா, ஏன் வந்து நம்மள செலவா பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் அப்புறம் புரிஞ்சது. அ அந்த காலத்தில டவுரி சிஸ்டம் அதெல்லாம் அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ டீஃபால்ட்டா அதாவது வரதட்சணை அப்படிங்கிறதெல்லாம் குடுத்து ம் ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணும்பொழுது, அது வந்து ஒரு வரவில்லாத செலவுங்கிற மாதிரி தான் பார்க்கக்கூடிய சமூகம் இருந்தது. அண்ட் அந்த மாரி விஷயம் வந்து மாறணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அது அப்படி இல்ல. ஆம் ஸோ நம்மளுக்கு வந்து எ இ இ செல்வம் அப்படின்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம ஒண்ணும் பெருசா ம் இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், அந்த மாரி ஆனா நம்ம மேல வந்து ஒரு மதிப்பு வரும், மரியாதை வரும். அ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருசா தோணல. அண்ட் சின்னதுலேருந்து எனக்கு ரோஷம் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. எனக்கு கோவமும் வரும், ரோஷமும் அதிகமா இருக்கும். யார்கிட்டயும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி என்னால போய் கேட்க முடியாது. அப்படி கேட்டா அசிங்கமா நெனைப்பேன். அப்படி அப்படி கேட்டும் கிடைக்கலன்னா ரொம்ப ரொம்ப அசிங்கமா நெனைப்பேன். ஸோ அந்த மாரி ஒரு இடத்துல இருக்கும்போது, எனக்கு வந்து கிளியரா என்ன தோணுச்சு அப்படின்னா, கல்விங்கிறது ஒரே ஒரு டிக்கெட் தான் நம்மகிட்ட இருக்கு. அ கல்வினா நாலெட்ஜ். கல்விங்கிற அந்த எஜுகேஷன்ங்கிற டிக்கெட்ட தவிர, நம்ம வந்து எந்த இடத்துல என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோமோ, அந்த இடத்துலேருந்து வெளியில நம்மளால நிமிந்து கூட பார்க்க முடியாது. பார்க்க விட மாட்டாங்க. அல்லது வந்து ஏதோ ஒரு விதத்தில வந்து அழுத்தப்படுவோம் அப்படிங்கிறது வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுச்சு எனக்கு. ஆ அது கரெக்ட்டோ தப்போ, பட் எனக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சு. ஸோ எஜுகேஷன் வாஸ் த ஒன்லி டிக்கெட் ஃபார் லெவலிங் அப் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அண்ட் அந்த கல்விங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, நாம வெறும் ஒரு நமக்கு ஒரு உணர்வுகள் இருக்கு, நமக்கு விருப்பங்கள் இருக்கு, நம்மளுக்கு ஒரு இன்ஃபாக்ட் அது எல்லாத்தையும் விட ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிறது கூட அம் மத்தவங்களுக்கு புரியாத மாதிரி. ஒரு ஒரு ஹெர்ட் மென்டாலிட்டி ஒரு ஒரு மந்தைகளாட்டமா ஒரு அ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போறவங்க, அவ்வளோதான் பெண்கள். அதாவது ரொம்ப கம்மியா பார்க்குறாங்கங்கிறத விட,
பெண்களுக்கு யோசிக்க முடியுமா? பெண்களால வந்து பேச அவங்க அவங்க திங்க் பண்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா ஃப்ரீயா? அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணா, அவங்களுடைய விருப்பங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து முடிவுகள் எடுக்க முடியுமா? சாய்ஸஸ் இருக்கா? அத கேட்கறதுக்கா செவிகள் இருக்கா? அப்படின்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. ஆம். அதே சமயத்துல கொஞ்சம் வீரமா இருக்கிற பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். அதாவது பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் என் குடும்பத்திலயும் பார்த்துருக்கேன். ஆனா, அந்த மாரி போல்டா, தைரியமா இருக்கக்கூடிய பெண்கள வந்து கொஞ்சம் அ அசிங்கப்படுத்தி, கொச்சைப்படுத்தி, அவங்கள வந்து பெண்மையே கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி, ரொம்ப ஆண்மை வந்து தலை தூக்கி இருக்கிற மாதிரி, ஒரு வேற விதமான ஒரு ஒரு ஆளுமை வந்து இருந்தது. அதாவது அவங்க தைரியமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அப்ரிஷியேட் பண்ணல. இன்ஃபாக்ட் அதுக்காக அவங்கள வந்து பீனலைஸ் பண்ற மாரி, அதாவது அதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். அப்படி பார்த்தேன் நானு. ஸோ எனக்கு அதுல கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்தது. அ வீரமா இருக்காங்க. எனக்கு அது பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்குது. பட் அவங்கள வந்து சொசைட்டில வந்து ஒரு ஒரு பெண்மைனா ஒரு மென்மையா இருக்கணுங்கிற மாரி ஏதோ ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா மென்மையா இருக்கிற பெண்கள வந்து மதிக்கிறாங்களான்னா, இல்ல ஏறி மிதிக்கிறாங்க. அப்போ என்னதான் இங்க நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஸோ எனிவே அப்போதைக்கு வீரம்ங்கிறது எனக்கு எனக்கு நேச்சுரலா எனக்கு ரொம்ப ஐ அம் ட்ரான் டுவர்ட்ஸ் தட். அந்த மாரி கரேஜியஸா இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு எனக்கு பயங்கர ஒரு ஒரு உத்வேகம் வரும். பட் அப்போதைக்கு அது அது இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதே சமயத்துல நம்ம பெண்கள் வந்து அவ்வளோ வந்து ஒரு செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஒரு டாமினேட்டிங்கா இருந்து, அவங்க ஆளுமை பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸஸ ஒண்ணும் பெருசா நான் பார்க்கல. ஸோ, அதனால அத பத்தியும் ஒண்ணும் எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. ஸோ, ஆக மொத்தம் நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு இருக்கிற அறிவுல, அப்போ ஒரு குழந்தையா இருக்கும்போது, ஒரு எலிமெண்டரி லெவல்லன்னு வச்சுக்கோமே, இந்த "கல்வியா செல்வமா வீரமா" படத்த பார்த்தோன்னே, நான் முடிவு பண்ணது வந்து கல்வி தான். அதாவது என்னை பத்தி, என்ன சுத்தி இருக்கிறத பத்தி, மத்த விஷயங்கள பத்தின ஒரு புரிதல். இ இ எதெல்லாம் பத்தி என்னென்னலாம் கத்துக்கணுமோ, அவ்வளவும் கத்துக்கணுங்கிற ஒரு பயங்கர கொல, வெறி, பசி அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, கல்விங்கிறது வந்து இனிமே வந்து இது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம டெவலப் பண்ணா தான், நமக்கு சபையில ஒரு இடம் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தீர்க்கமான, ஆழமான, வெறித்தனமான ஒரு முடிவு அன்னைக்கு நான் எடுத்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ, அதுக்காக வந்து நான் பயங்கர ஸ்டூடியஸா படிக்கக்கூடிய ஒரு பெர்சனானா கிடையாது. அம் கல்வி மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டானா அது இல்ல. ஆனா கத்துக்கணும். நம்மளுக்கு நமக்கு நெறைய விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். அ நம்மகிட்ட இன்னொருத்தவங்க காது குடுத்து கேட்கணும் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு விஷய ஞானம், ஒரு ஒரு ம் ஜென்ரலா ஒரு எந்தெந்த இத நம்ம சுத்தி நடக்குதோ, அத பத்தின ஒரு தெளிவு. அட்லீஸ்ட் மேபி அப்போ வந்து இந்த அளவுக்கு தெரியலனாலும், ஏதோ ஒரு படிப்பு இருந்தா தான் வேலை இருந்தா தான் ஒரு ஒரு பதவி இருக்கும். அப்பதான் நம்மளால வந்து சபையில வந்து ஓரளவு வந்து டெவலப் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி குத்துமதிப்பா தோணுச்சு. ஸோ, இந்த கதைய என் கதைய நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இத லிசன் பண்ணிட்டு இருக்க, இத கேட்டுட்டு இருக்க உங்கள்ல ஒவ்வொருத்தருமே, இப்போ லைஃப்ல நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்துல, உங்களுக்கு ரொம்ப அதிகமான வெற்றிடமா இருக்கக்கூடியது, அதிகமான தேவையா இருக்கக்கூடியதா, நீங்க உணரக்கூடியது எது? கல்வியா? செல்வமா? வீரமா? நம்ம லைஃப்ல ஒவ்வொரு காலகட்டத்தில ஒண்ணொண்ணு முக்கியமா இருக்கும். ஒரே விஷயங்கள் முக்கியமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா, மத்தவங்க சொல்லி நமக்கு கல்வி தான் முக்கியம். மத்தவங்க சொல்லி நம்ம
நம்ம செல்வத்த தேடுறத நோக்கி போகணும். செல்வங்கிறது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃபினான்ஷியலா இருக்கலாம். எல்லாமே வெல்த் தானே. ஸோ மத்தவங்க சொல்லி, சமூகம் சொல்லி நமக்கு அது முக்கியத்துவமா இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அம் நம்ம வந்து நல்லா தைரியமா பேசணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பயப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, நீங்க இப்போ உங்க லைஃப்ல இந்த கட்டத்துல எது அதிகமா உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கே ஒரு அமைதியா ஒரு 5 நிமிஷம் நீங்க உங்களோட உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த இடம் ரொம்ப வலி குடுக்குது? அந்த வலிய ஓவர் கம் பண்றதுக்கு எது உங்களுக்கு இப்போதைக்கான துருப்புச்சீட்டு? கல்வியா? செல்வமா? வீரமா? இப்ப நீங்க நினைக்கலாம், கல்வினா நான் எனக்கு வயசு 40, 50 ஆகுது. நான் திருப்பி போய் படிக்க முடியுமா? அப்படின்னு. கல்வினா வெறும் கல்லூரியில் படிக்கிறதோ, டிகிரியோ மட்டும் வந்து கல்வி கிடையாது. ஒவ்வொரு விஷயத்த பத்தின அவேர்னஸ், நம்மள பத்தின அவேர்னஸ், நம்மள சுத்தி நடக்கிறத பத்தின அவேர்னஸ், இந்த மாதிரி நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்கிறதும் கல்வியோட சேர்ந்தது தான். ஸோ என்ன வயசா இருந்தாலும் பரவால்ல. எந்த இடத்துல நீங்க இருந்தீங்கனாலும் பரவால்ல. இப்போ உடல்நிலை தான் உங்களுக்கு வந்து இப்போ உடனடி ஒரு ஒரு முக்கியமான ஒரு தேவையா? அப்போ எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தேவ? என்ன தேவைன்னே தெரியல அப்படின்னாலும், அது கல்விய சார்ந்தது தான். ஏன்னா, என்ன வேணுங்கிற ஒரு புரிதல், நம்மள பத்தின புரிதல், நமக்கு என்ன வரும், வரலங்கிற தெளிவு, இதெல்லாம் இல்லன்னு அர்த்தம். ஸோ, அப்ப அது எல்லாமே ஒரு அவேர்னஸ், நம்மள பத்தின ஒரு செல்ஃப் டிஸ்கவரி பக்கெட்ல தான் வரும் அது எல்லாமே. அதெல்லாம் கல்வின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு என்னங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அத நான் செய்யறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. இன்ஃபர்மேஷன்லாம் நெறைய இருக்கு. ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஆக மாட்டேங்குது. வெறும் இன்ஃபர்மேஷனா நானும் திருப்பி வீடியோ பார்த்துட்டே இருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன். என்னால இதுதான் செய்யணுங்கிறது தெரியுது. நான் என்ன செஞ்சுட்ருக்கேனோ, அது அவ்வளவா சரியில்ல. அத செய்யக்கூடாதுன்னு தெரியுது. ஆனா, என்னால செய்ய வேண்டியத செய்ய முடியல. செய்ய வேண்டாதத நிறுத்த முடியல. அப்படிங்கும் பொழுது, அந்த இடத்துல தேவைப்படுறது கரேஜ் டூ கமிட். அதாவது நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது செயலுக்கு கொண்டு போறதுக்கு உள்ள வீரம், தீரம் எல்லாமே அங்க தேவைப்படுது. ஸோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது எனக்கு என்னன்றது தெரியுது. ஆனா பண்ண மாட்டேங்கிறேன். எனக்கு அந்த அந்த ஒரு ஒரு தைரியம் பத்தல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து கரேஜ் அந்த இடத்துல வரும். அதாவது நமக்கு தெரிஞ்சத வந்து செயலாக்குறதுக்கு ஏதோ ஒரு தடங்கல் இருக்கு அப்படின்னா. சரி. இப்போ அடுத்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியுது. நான் பண்றேன். ஆனா எனக்கு ரிசல்ட் வரமாட்டேங்குது. என்னால எனக்கு வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப்போ, அல்லது வந்து ஒரு உறவு செல்வமோ, உடல்நிலை அ பத்தின ஒரு விஷயமோ, இல்ல எனக்கு வந்து பொருளாதார ரீதியா, ஃபினான்ஷியலா என்னால அந்த மாரி ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியல. எப்பயுமே எனக்கு ஒரு பற்றாக்குறை மாதிரியே இருக்கு. நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். உழைப்பு போட்டுட்டே தான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கல. அப்படிங்கிற மாரி நெனச்சீங்கன்னா, தேவைப்படுறது செல்வம். ஸோ, இது சரியா, தவறான்னு வேற யாரும் நம்மளுக்கு நாட்டாம பண்ண தேவையில்ல. நாமளே உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது, இப்போ இந்த டயத்துல, இந்த காலகட்டத்துல வாழ்க்கையில நமக்கு என்ன வந்து உண்மையிலே தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டோம்னா, அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எங்க என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அத நம்ம அட்ரஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ, அம் காமெண்ட்ஸ்ல வந்து இந்த விஷயம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. அண்ட் கல்வியா, செல்வமா, வீரமா எது உங்களுடைய இ இ இப்போதைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை எது? அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்டக்கப் ஆகி இருக்கும்போது, ஐ இன்வைட் யூ ஃபார் பர்சனல் கோச்சிங். அப்படி கோச்சிங் வர முடியலன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இங்க இருக்கிற அந்த கான்டென்ட்ஸ வந்து நீங்க ஸ்டடி பண்ணும்பொழுதே உங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்தில கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ சைனிங் ஆஃப். தேங்க் யூ.